జై జవాన్ జై కిసాన్ రైతులందరికీ నమస్కారము. ఎన్నికల ప్రచారంలో మన అన్నామలై సార్ ఏం చెప్తున్నారో ఒకసారి వినండి. ஒசூருக்கு தேவை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு விமான நிலையம் ஒசூருக்கு தேவை. எந்த மாற்று கருத்து இல்லைங்க. பக்கத்துல విన్నారా రైతు సోదరులారా ఏముంటున్నారో? ముందు ఉన్న ప్రభుత్వం వాళ్ళు ఏమో చెప్పారు, ఒసూరులో ఏ కారణానికి ఎయిర్పోర్ట్ రాదు అని చెప్పి, ఇక్కడ ఇంకొక ప్రభుత్వం వాళ్ళు ఒసూరుకి ఎయిర్పోర్ట్ అవసరం ఉంది చేస్తాము అంటున్నారు. కానీ ఈ ఎయిర్పోర్ట్ ఎక్కడ చేస్తారు? కంపెనీలు ఆల్రెడీ ఉండే దాంట్లో డెమాన్స్ట్రేషన్ చేసి ఎయిర్పోర్ట్ చేస్తారా, లేదా రైతు భూములను సొంతం చేసుకొని ఎయిర్పోర్ట్లు చేస్తారని ఎంతమంది సభలో ఉన్నారు? ఎవరైనా ఒక్కరు ప్రశ్నించారా? లేదు. ఎందుకు? ఎన్నికల ప్రచారం. ఈ ఎన్నికల ప్రచారంలో ప్రభుత్వములు మన రైతులతో ఆడుకుంటున్నారు. இந்த முறை மத்திய அரசு மாநில அரசு இணைகின்ற காரணத்தினால இதனுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஐயா, இன்னைக்கு நான் உறுதி சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நாம எல்லாம் இங்கிருந்து அவசரமா போகணும்னா கூட ஒரு தனியார் விமான நிலையத்தில் அந்த தாள் இதுக்குள்ள நம்ம போகணும். இன்னைக்கு ஒசூருக்கு தேவை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு விமான நிலையம் ஒசூருக்கு தேவை. எந்த மாற்று கருத்து இல்லைங்க. பக்கத்தில் சர்வீஸ் மாநிலத்திலிருந்து ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாங்க, தப்பா கொடுப்பாங்க. மெட்ரோ வேரன் கொடுப்பானுங்க, பேசிக் டேட்டாவே தப்பா கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி வரக்கூடாதுன்னே மத்திய அரசுக்கு டிபிஆர் தவறா. கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை 23 லட்சம், 15 லட்சம் கொடுப்பாங்க. மதுரையினுடைய மக்கள் தொகை 21 லட்சம், 14 லட்சம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லா இடத்திலும் கூட உறுதி கொடுத்து கொண்டு வருகின்றோம். கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோக்காக துணை இருப்போம். ஒசூரை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வரட்டும், அவர்களோடு இணைந்து மத்திய அரசோடு பேசி உங்களுக்கு அந்த மெட்ரோ ரயிலுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், வரக்கூடிய விமான நிலையமாக இருக்கட்டும். ஏன்னா இளைஞர்கள் அடுத்த கட்டம் சிந்திக்கிறார், படிக்கிறார், வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது, தொழிற்சாலைகள் வருது. இதெல்லாம் கனெக்டிவிட்டிங்க ஐயா, கனெக்டிவிட்டி. 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை மனிதன் வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனா தான் வேலை செய்ய முடியும். மிக வேகமாக மனிதன் பயணம் செய்யும். அது அரசினுடைய கடமை, அந்த வேகத்தை அதிகப்படுத்துவது. அதையும் உங்களுக்கு செய்வோம் என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்கள்.